ஹாய் காய்ஸ், இவ்வளோ ஷேப்பாக எக் பவுச், அதுவும் அடுப்பே இல்லாமல். ஆமாம் கைஸ், அகோரா எலக்ட்ரிக் பாயிலில் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாராஸ் வேர்ல்ட். இந்த அகோரா எக் பாயிலர் வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராவல் டைம்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறது, என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் வந்து மூடி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி எக்கு வந்து உடச்சி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அதை தான் தண்ணி வந்து அளந்து ஊற்றுறது. இது பவுச் பண்ணுறது. இது எக்கு பாயில் பண்ணுற தட்டு. நம்ம வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த ட்ரேயில் சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைம் வந்து 4 எக்கை வந்து வேவிச்சா கூட சாப்பிட்டு போயிடலாம். இது வந்து தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி அந்த ட்ரேயில் வந்து ஊற்றிடணும். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்ற தேவையில்லை. இல்லை, எக்கு பாயில் பண்ணுற ட்ரே வச்சுக்கலாம். எக்கு பாயில் பண்ணாலும் இந்த ட்ரே வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி போச்சு தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் அந்த தட்டை அப்படியே மேலே அலங்காமல் வச்சுக்கணும். இதில் வந்து ஆயில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எக்கை வந்து அப்படியே வந்து உடச்சி அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். முட்டை எல்லாத்துலேயுமே உடச்சி ஊற்றிட்டு இதில் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழையெல்லாம் வேணும்னா மேலால் கூட தூவிக்கலாம். நான் வந்து வெறும் பெப்பர் அண்ட் சால்ட்டு தான் போட்டுக்கிறேன். இதை நம்ம வந்து என்ன வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். சுவிட்சை ஆன் பண்ணணும். இதில் வந்து கீழே வந்து ப்ளூ கலர் வந்து பட்டன் எரியும். நம்ம வந்து குக் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃபும் ஆகிடும். நல்லா வந்து பாயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வேர்வை தண்ணி மேலே வருது பாருங்கள். இப்போ அழகாக போச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூனை விட்டு அழுங்காமல் எடுத்திங்கனாவே நல்லா சேஃபாக சூப்பராக வந்துடும். வித்தின் 10 மினிட்ஸ் தான் ஆகுது அது குக் ஆகிறதுக்கு. நம்ம அதில் தண்ணி சேர்த்துருந்தது எவ்வளோ கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சீசனிங் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் என்ன கைஸ், நீங்களும் வந்து எலக்ட்ரிக் பாய்லர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.